அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். Hallelujah. 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 இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அவருடைய கிருபை, அவருடைய தயவு, காருண்யம் எங்களை அழகாக நடத்துகிறது. ஒரு கழுகு தன் குஞ்சை எவ்வாறு சுமந்து கொண்டு போகிறதோ, ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படியாய் காக்கிறதோ, அதுபோல சுமந்தும் காத்தும் எங்களை வழி நடத்துகிறார். இன்றைய நாளிலே ஆராதிக்க வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களை நினைத்து அவரை ஆராதிக்கப் போகிறோம். முடிந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று கண்களை மூடி எங்கள் இருதயத்தில் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போம். இருதயம் என்கிற பலிபீடத்தில் இருந்து அவர் விரும்புகிற, அவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு பலியை நாங்கள் செலுத்தப் போகிறோம். அது சுகந்த வாசனையாய் அவருடைய சமூகத்திற்கு கொண்டு போக போகிறது. அவர் நன்றிகளை விரும்புகிறவர். அவர் உண்மையான ஆராதனையை விரும்புகிறவர். இந்த துதி அவருடைய வார்த்தைகள் அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் ஏறட்டும். ஒரு விசை ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆண்டவரே, நீர் நல்லவர், என்றுமே வார்த்தைகள் மாறாதவர். இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தினீர். நீர் போதுமானவர்.
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. We worship Father, we worship you Lord. எல்லோரும் கூடி இந்த வேளையிலே எல்லோரும் கூடி ஆண்டவரை ஆராதிப்போம். அன்று தாய் மரியாவோடு எல்லோரும் கூடி ஒன்றாக செபித்துக் கொண்டிருந்த வேளையிலே தீனாவாய் இறங்கி வந்து நிரப்பிய ஆவியானவர் இதோ இந்த வேளையிலே, இந்த வழிபாடிலே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எல்லோரும் நாவுகளை திறந்து ஆராதிப்போம். ஆராதனை, ஆராதனை. ஆவியானவரே உமக்கு ஆராதனை. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. பிரியமானவர்களே, இதோ இந்த பாடலோடு இணைந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். ஓ பரிசுத்த ஆவியே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இதோ இந்த பாடலோடு இணைந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே, ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். எல்லோரும் பாடுவோமா? ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே, ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழி காட்டும் பொது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே, ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். எல்லோரும் சொல்லுவோமா? பரிசுத்தர், 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 பரிசுத்தர். இறங்கும் ஆவியானவரே, இறங்கி வாரும் ஆவியானவர். எல்லோரும் கூறுவோம், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அழைப்போம், பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆவியானவரை இறங்கி வாரும் ஆவியானவரை, இறங்கி வாரும் ஆவியானவரை. இங்குள்ள ஒவ்வொருவரை நிரப்பும் ஆவியானவரை, நிரப்பும் ஆவியானவரை, நிரப்பும் ஆவியானவரை, நிரப்பும் ஆவியானவரை. உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன்.
ஒளிர செய்து வழி காட்டும். புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேனின் நிறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, போற்றுகின்றோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. தந்தையே, இந்த வேளையிலே இந்த சில நிமிடங்கள் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் செலவிடுகின்ற இந்த நேரம் எம் வாழ்வின் ஆசீர்வாதமான நேரமாக மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை, எங்கள் வாழ்வை, விஷயமாக எங்கள் உடைந்து இருக்கின்ற வாழ்வின் பகுதிகளை ஆண்டவரே, அழுக்காகி இருக்கின்ற எங்கள் வாழ்வின் நிலைகளை ஆண்டவரே, பிளவுண்டிருக்கின்ற எங்கள் வாழ்வின் பகுதிகளை, வறண்டு போயிருக்கின்ற எங்கள் வாழ்வின் நிலப்பரப்புகளை, வறட்சியாக இருக்கின்ற எங்கள் வாழ்க்கையின் பகுதிகளை ஆண்டவரே உம்மிடம் நாங்கள் தருகின்றோம். நீர் சொன்னீரே ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரை நான் பொழிவேன். அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது உடைந்த உள்ளங்கள் ஒன்றாக்கப்படும் என்று, வறட்சியான பாதைகள் மீண்டும் செழுமை பெறும் என்று, உடைந்த உள்ளங்கள் ஒன்றாக்கப்படும் என்று, காயங்கள் குணமாகும் என்று ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த வேளையிலே, இந்த நாளிலே உம்முடைய ஆவியை ஊற்றி அருளும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எடுக்கின்ற இந்த முயற்சியை ஆண்டவரே, உமக்கு நாங்கள் பாடுகின்ற இந்த புகழ்ச்சி, உம்மை நாங்கள் ஏற்றி போற்றுகின்ற இந்த செயல் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச அறிக்கை, பலவீனமானவர்கள் பாவிகள் நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற இந்த விசுவாச அறிக்கை இதனூடாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அருளும். இந்த தொலைக்காட்சி ஊடாக எங்களோடு இணைந்து இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும், அவர்களுடைய குடும்பங்களையும் விசேட விதமாக ஆண்டவரே, தொலைவிலே உம்மை விட்டு வெகு தொலைவில் சென்றிருக்கின்ற அந்த மகனை மகளை ஆண்டவரே, இந்த வேளையிலே தொட்டு நீர் நிரப்பி அருளும். இப்படி ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. ஆண்டவரே, உடைந்து போன உள்ளங்கள் ஒன்றாக்கப்படுவதாக. ஆண்டவரே, கரடு முரடாக இருக்கின்ற மனங்கள் ஆண்டவரே இந்த வேளையிலே உம்மால் தொடப்படுவதாக. எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற குழப்பங்கள் நீங்குவதாக. மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. உள்ளத்துக்கு பெரும் அமைதியும் நிம்மதியும் பெருகுவதாக. பொருளாதார ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வாழ்வையும் நிரப்புவதாக. ஆண்டவரே, நோய்களிலே நாங்கள் விழுந்து விழுந்து களைத்து போயிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்காக யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் களைத்து போயிருக்கிறோம். உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தால், உம்முடைய ஆசீர்வாதத்தால் ஆண்டவரே நோய்கள் மறைந்து செல்லட்டும். ஆண்டவரே, விசேடமாக எங்களுடைய பெரிய சொத்துக்களாக இருக்கின்ற வயதான பெற்றோரை, வயதானவர்களை இந்த வேளையிலே உம்முடைய பாதத்திலேயே வைத்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும். உங்கள் குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதியும். தொழில் புரிகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்காக வாழுகின்ற அந்த வல்லமையை ஒவ்வொருவருக்கும் தந்தரலும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்பி வந்தே இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தே இயேசுவே என்னை குணப்படுத்தும்.
வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். வாழ்வும் நீயே வளமும் நீயே நலமும் நீயே உண்மையே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். இரக்கம் காட்டி இரக்கமடையும் இதயம் எனக்கு அருளுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். வாழ்வு காண உந்தன் வாக்கை கேட்கும் செவியை தாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். உண்மை உழைப்பில் உயர்ந்து வாழும் உணர்வு என்னில் ஊட்டுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். 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 புகழ்ச்சியோடு வேற்றிய
அவர்களுக்கு கொடுத்தருளேனே. அதில் சகல மறைவும் ஒன்றாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை வாழிய